கரூரில் நடைபெற்றது திமுக முப்பெரும் விழாவா அல்லது முப்பொய்கள் விழாவா என வினா எழுப்பியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன், நடுவண் அரசால் தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோய்க் கொண்டிருப்பது போலவும் அதனை திமுக தான் வாங்கி தருவது போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கரூர்ல ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது. அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல. ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்துல உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்திற்கு இவர்கள் தான் இன்று உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மட்டுமே 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஆனா நீங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினீங்களா? ஆக மக்களின் உரிமையை, கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது. இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். நீங்க உள்ள விட மாட்டோம் இல்ல, தொடர நிச்சயமாக 2026 நிச்சயமாக தொடர விட மாட்டோம்.